ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனலில் நான் தினேஷ்குமார். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. எங்கே இருந்துன்னா பஜாஜ் தரப்புலேருந்து. இன்றைக்கி அடிக்கிற வெயில பார்த்தோன்னே தெரியும், நான் சென்னையில் இருக்கேன். ஸோ பஜாஜ்லேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், டாமினார் 400ஓட ஒரு அப்டேட்டடான வெர்ஷன். ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க, இதோட ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஜிஎஸ்டியோட மாற்றங்கள் எல்லாத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் டாமினாரோட இந்த சேஞ்சுக்கு காரணமே ஜிஎஸ்டி தான். ஏன்னா அவங்க 350 சிசிக்கு மேலே இருக்கிற வண்டிக்கெல்லாம் 40% ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி 350 சிசிக்குள்ளே இருக்கிறது 28%லேருந்து 18% கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த 350 சிசிக்குள்ளே இருந்தால் தான் ஒரு மாதிரி அந்த ப்ரைஸிங் எல்லாத்துக்குமே லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற கண்டிஷனில் டாமினரை இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கம்மி ப்ரைஸில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பஜாஜ். இந்த பஜாஜ் டாமினார் 400 தான் பின்னாடி மென்ஷன் ஆகிருக்கும். பட் மெயின் சேஞ்சே இதோட இன்ஜினில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 350 சிசிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி 373 சிசியாக இருந்த இன்ஜினை இப்போ 349 சிசியாக மாற்றிட்டாங்க. ஸோ பவர் ரீதியாக என்ன சேஞ்சஸ் இருக்குது, டார்க் ரீதியாக எப்படி இருக்குது, வண்டியில் வேறு என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வித் டிரைவ் ரிவ்யூவோட. ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு. சரி வாங்க, இந்த வண்டியில் அப்படி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ரோட்டில் இறக்கி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பஜாஜ் டாமினார் 400ல் என்ன மேஜரான அப்டேட்டுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ரைடிங் ஜாக்கெட் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயில் என்னால் இந்த டிஷர்ட் கூட போட முடியாதுங்க. வெயில் சென்னையில் அடித்து பொழக்குது, அப்பா முடியல. சரி வாங்க நம்ம பஜாஜ் டாமினார் 400ல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் தாங்க. ஏன்னா ஜிஎஸ்டியோட தாக்கம் இதையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அதை பஜாஜ் டேக்கிள் பண்ண தான் வேறு லெவலுங்க. ஆல்ரெடி வந்துட்டு இருந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 370 சிசி இன்ஜின் வந்துட்டு இருந்துச்சு. லிக்விட் கூல் 6 ஸ்பீட் இதே தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் லிக்விட் கூல் 6 ஸ்பீட் அப்படியே வருது. சிசி கம்மி பண்ணிட்டாங்க, 349 சிசி. சரி, பவர் ரீதியாக என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய பவர் 40 பிஎஸ்ங்க, இப்போ இருக்கிற பவர் 40.6 பிஎஸ். சிசி கம்மி பண்ணாலும் பவரை ஸ்ட்ராங்காக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய டார்க் 35 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 33.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வருதுங்க. ஒரு 1.5லேருந்து 2 nm டார்க் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மித்தபடி இதில் யூஸ் பண்ணியிருக்கா சேம் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆகட்டும், லிக்விட் கூல் சிஸ்டம் ஆகட்டும், ஆஸ் இட் இஸ் அப்படியே சேம். வண்டியுமே கூட மேஜரான எந்த அப்டேட்டும் பண்ணல. ஸோ இந்த இன்ஜின் அப்கிரேட் எதனால் இப்படி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அப்கிரேடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பவர் வைஸ் நமக்கு எந்த விதத்துலையும் லாஸ் இல்லை. அதனால தான் அவங்க வண்டியில் பஜாஜ் டாமினார் 400ங்கிறத அப்படியே ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பஜாஜ் தரப்புலையுமே சொல்கிறாங்க. இப்படி பண்ணதுக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 சிசிக்குள்ளே இருக்கிற எல்லா வண்டிக்குமே 18% ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க எக்ஸோரூமில். ஸோ பழைய எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,40,000. இப்போ இருக்கிற கரண்ட் எக்ஸோரூம் ப்ரைஸ் 2,04,000. அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 மேஜரான டிஃபரன்ஸ் இருக்குது. ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது பழைய ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 2,95,000. இப்போ கரண்ட் 350 சிசிக்குள்ளே இருக்கிற வண்டி 2,45,000. ஆன் ரோட் 50,000 கிட்ட உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ இப்போ இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல டைமிங் சொல்லலாம். பிகாஸ் பவர் லாஸ் பெரிய லெவலில் இல்லை. இதெல்லாம் நம்ம பேப்பர் ஸ்பெக்கில் பார்த்துட்டோம். பட் ஆன் ரோட்டில் இந்த வண்டி அதே அளவுக்கு பவர் இருக்கா? ஏன்னா 40 பிஎஸ்க்கு 40 பிஎஸ்ஸே இருக்குங்கிறாங்க. நியூட்டன் மீட்டரும் பெருசாக கம்மியாகலை அப்படிங்கிறத இன்றைக்கி ரோட்டில் இறக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டியை பற்றி குயிக்காக ஒரு எக்ஸ்டீரியர் டிசைனில் என்னென்னலாம் அப்படியே இருக்குங்கிறத அப்படியே பார்த்துடலாம். சேம் டிசைன் அப்படியே தான் இருக்குது, அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பீம், ஹை பீம் அப்படியே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய வைசருங்க. ஏன்னா பஜாஜ் டாமினார்னாலே ஒரு ஸ்போர்ட்டி டூரர் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அசால்ட்டாக 100லேருந்து 120 வரைக்கும் நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டு என்னன்னா, இந்த வண்டி 0 to 60 ஆகட்டும், 0 to 100 ஆகட்டும், சேம் டைமிங் அப்படியே தான் இருக்குது. எந்த விதத்துலையும் டிஃப்ரென்ஸ் வரவே இல்லை. ஸோ அதையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே மாதிரி இது லாங் டூரர் பைக்குன்னு சொன்னாங்காட்டி பெரிய வைசர் கூடயே பார்த்தீங்கன்னா நல்ல நக்கிள் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நக்கிள் கார்டில் பாதி பார்த்தீங்கன்னா பாடி கலராகவும், அதுக்கு மேலே இந்த வைசர் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கொடுத்து பார்க்குறதுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லாக மேலே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அக்சரிஸ் நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க, டிஃபால்ட்டாகவே நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே சேம் அதே 320க்கான டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ். டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110க்கு 70 R17 இன்ச் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டூரிங்க்கு போதிய லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வண்டியோட சைடில் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 157 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதை வச்சு நம்ம ஆஃப் ரோடெலாம் பண்ண முடியாது, பட் ஒரு செம்மி ஆஃப் ரோட் மாதிரி பண்ணலாம். வண்டியோட மொத்த வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 190 கிலோங்க. ரியரில்
ஒரு மோனோ நைட்ராக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 150க்கு 60 ஆர் 17 இன்ச் வீலுங்க. அதே மாதிரி ரியரில் 230 mm டியூவல் சேனல் டிஸ்க் பிரேக் சேம் கண்டினியூ ஆகுது. கிளஸ்டர் ரீதியாகவும் எந்த வித சேஞ்சஸும் இல்லைங்க, சேம் அப்படியே இருக்கிறது தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஓவராலாக மேஜரான எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைனாலும் இதுதான் இந்த வண்டியோட ஆக்சுவலான இப்போ கரண்ட் ஸ்பெக்குங்க. ஓகே, ரைடு போகிறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹில் ஸ்விட்ச் ஆன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலைங்க, என்னால் சென்ஸ் பண்ணவே முடியல. சேம் அப்படியே தான் இருக்குது. பட் ரோட்டில் அது அப்படியே இருக்கா, வாங்க செக் பண்ணிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மக்கிட்ட டாமினார் 349cc வந்து இருக்குது. பேப்பர் ஸ்பெக் படி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வண்டி ஆன் பண்ணுவோம். ஸோ வண்டியை ஆன் பண்ணிட்டேன், நீங்கள் பார்க்கலாம். ஒரு எல்சிடி கலர்ஃபுல் ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக எவ்வளோ கிலோமீட்டர் அந்த ட்ரிப்பு மைலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே காட்டும். பட் ஓடோ வந்து இங்கேயே காட்டுதுங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கலாம், ரைடிங் மோட்ஸ் வந்து 4 இருக்குது. ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு. நான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேஸ், சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்து ஹைவேஸ் மாதிரி ஒரு ரோட்டை எப்படியோ பிடிச்சிருக்கேங்க. ஸோ வாங்க வண்டி ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்னதாங்க, வண்டியோட சவுண்டை வச்சு எதுவுமே தெரியறதில்ல. வண்டியோட பவர் ஸ்பெக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த 1.7 சம்திங், அந்த 1.8 சம்திங் இருக்கிற டாருக்கு மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ சார்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக மூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கீர்லேயும் எவ்வளோ அதுவாக போகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் தான் நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து புஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கியரில் அதுவே வந்து போகிறது பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர். ஸோ டார்க்கு வந்து எந்த விதத்திலும் லேக் ஆகலை. ஸோ 10 கிலோமீட்டர் கம்மி வந்து அப்படியே ஆகுது. ஓகேங்க, ஒரு 10-11 அந்தளவுக்கு போகுது. அடுத்த கியர் போட்டு விட்டுட்டேன்னா ஓகே. செகண்ட் கியர் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கலிங்க, ஜஸ்ட் கை தான் வச்சுருக்கேன் பேலன்ஸ்க்கு. ஓகே, 17-18. தேர்ட் கியர் ஓகே, 22. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லோப்பாக தான் இருக்குது. பட் தேர்ட் கியரில் அந்த கியர் எந்த விதத்துலையும் அடி வாங்கலை. ஸோ அந்த பழைய கியர் பாக்ஸே தாங்க. ஸோ இப்போ லைட்டாக அடி வாங்குது. நான் கிளச்சை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன்னா அடி வாங்குதுங்க. பட் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஆர்பிஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி புஷ் பண்ணி கொடுத்துருதுங்க. ஸோ அதுவே போகுது. ஓகே, 5th. ஓகே, 6ங்கிறது பாசிபிளே கிடையாது. பட் இருந்தாலும் நான் போடுறேன். லைட்டாக கிளச் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். அப்பா பயங்கரமாக அடி வாங்குது. ஆக்சுவலி இப்படி போடவே கூடாது. அவ்வளோதாங்க. 6ங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 5க்கு வந்து நீங்கள் 6th போடுற மாதிரி இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 55 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இருக்கணும். ஸோ நார்மலாக நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்டுவோங்க. நார்மலாக 6th கியர் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்லேயே செயின்லாம் பெருசாக அடி வாங்கலைங்க. ஸ்மூத்தாக ஓட்டிக்கலாங்க. அதாவது இந்த ஒரு 350cc இருந்தாலும் 400, அதாவது இதுக்கு முன்னாடி 373 இருக்கிற அதே கியர் பாக்ஸ் எடுத்து இதை கூட இன்டகிரேட் பண்ணியிருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த பவர் வைஸ் தாங்க கம்மியாக இருக்குது. பெரிய வித்தியாசம் காம்ப்ளிகேட்டர்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பழைய டாமினார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், ஒரு அழகாக ஒரு 50 to 60ங்கிறத நீங்கள் உங்களால் 60 கியர் போட்டு அழகாக க்ரூஸ் பண்ணிக்க முடியும். செயின் பெரிய விதத்தில் அடி வாங்குறது இல்லை. இப்போ அடுத்தது கொஞ்சம் வெரைட்டி பார்ப்போங்க. அசால்ட்டாக 100ங்கிறதெல்லாம் இதுக்கெலாம் வந்து ஜுஜிபி மேட்ருங்க. ஏன்னா இதோட க்ரூசிங் ஸ்பீடே வந்து 80 to 100ங்கிறது ஈஸியாக பண்ணலாம். ஏன் 120 கூட க்ரூஸ் பண்ணவங்க இருக்காங்க. அதாவது பழைய இன்ஜினில் இதுவும் சிமிலரான அந்த அதே பேப்பர் ஸ்பெக்கில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு என்னால் இப்போ வரைக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஸோ யூ-டர்ன் பண்ணிவிட்டு ஒரு அழுத்தி பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலி இந்த சவுண்டு பிடிக்குங்க. இது நல்ல ஒரு பேஸியான சவுண்டு, அதாவது நல்லா பேஸாக கேட்கும்.
இந்த சவுண்ட் ஐடியிலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி அந்த பீட்டோடு கேட்கும்போது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு விசில் நாய்ஸ் மாதிரி கேட்கும் இந்த சவுண்டில். முறுக்கிட்டு விட்டிங்கன்னா ஜுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அது கேட்கறதுக்கு ப்ளசண்ட்டாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது தெரியல. மித்தபடி இதில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷனு இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே கேரி ஃபார்வர்ட் தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நார்மலாக இந்த பழைய வண்டியில் என்ன கேரக்டரோ அதே தாங்க. எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல. கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சா ஒரு சின்னதாக புஷ் பண்ணி பார்க்குறேங்க, சேஃப்டியான ஒரு ஸ்பேஸ் கிடச்சா. அசால்ட்டாக போகுதுங்க. அதாவது அந்த பவர் வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் 350cc பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். பட் டாமினாருங்கிறதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. ஏன்னா இதை எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட K2Kலாம் நிறைய பேர் கசகசன்னு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டி வந்துச்சு, நிறைய பேர் லாங் ரைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ப்ரூவனான சேசி பாடி எல்லாமே. இன்ஜின் மட்டும் இப்போ அந்த ஜிஎஸ்டி பிரச்சனைனால இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்துல ஓட்டும் போது தான் டிஃப்ரெண்ட்டே தெரிலைங்க. ஏன்னா மைல்டு டிஃப்ரென்ஸ் தானேங்க, அந்த அளவுக்கு தெரியுறதில்ல. மேபி ரெகுலராக ஆல்ரெடி அந்த 373cc ஓட்டினவங்க கரெக்டாக இது ஓட்டினாங்கன்னா மேபி மைல்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லலாம். மேபி ஏதாவது சின்னதாக மைல்டாக. ஏன்னா பேப்பர் ஸ்பெக்ஸ் என்னதான் இருந்தாலும் ரியாலிட்டிங்கிறது வேறுங்க. ஸோ ஹேண்ட்லிங் வாஸ் குட். அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் ஒரு நார்மலான வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க, பெரிய லெவலில் இல்லை. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. இதில் ஹைலைட்டடே இதோட ப்ரைஸிங் தான். 50,000 கம்மி அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல ரைட் டைமுங்க. இந்த டாமினாரோட வேறு ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குங்க. ஸோ இந்த 4 மோட் இருக்குது பார்த்தீங்களா, டிரைவிங் மோட்ஸ். அதில் வந்து நீங்கள் ரெயின் மோடு வச்சிட்டிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுவே நீங்கள் இந்த ஆஃப் ரோடு இதெல்லாம் வைக்கும் போது ஏபிஎஸ் கொஞ்சம் அதோட சென்சிட்டிவ் மாறும். அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட இதெல்லாம் மாறும். ரோடுன்னு வச்சிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த 4 ரைடிங் மோட்ஸ் மாற்றும் போது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு இருக்குது. அதே மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஹைவேஸில் நல்லா ஓட்டும் போது நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் நார்மலான கொஞ்சம் குண்டுங்குழிகளெல்லாம் விடும்போது அதே சமயத்தில் இந்த வண்டியோட வெயிட் ஒரு 190 kgங்கிறனால அந்த பின்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் மோனோ சஸ்பென்ஷன் வித் நைட்ராக்ஸு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக அது வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லேயும் யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க, சஸ்பென்ஷன் ரீதியாக நல்லாவே இருக்குது. பிரேக்கிங் ரீதியாகவும் ஓகே, குட் அண்ட் டீசென்ட். பிக்கப் ரீதியாக பவர் அண்ட் டார்க்கு பெரிய லெவலில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த வண்டியை எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை பண்ண போடலான்னு இருக்கீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்படி தான் இருக்குங்க இந்த வண்டி. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 கிலோமீட்டர் வந்து காட்டுது சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கிறனால. ஏன்னா என்னால் டாப் கியர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போடவே முடியல. நீங்கள் மேபி க்ரூசிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு ஹைவேஸில் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுறாங்க, 60 கியர் போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக 25 + 30 வரைக்குமே கிடைக்குங்க. ரெகுலராக க்ரூஸ் பண்ணுறவங்களுக்கு பழைய இன்ஜின் 373 இன்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா 32ங்கிறதெல்லாம் ஆவரேஜாக கிடச்சிருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டாமினார் யூசர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச இதுவுமே 30+ ஹைவேஸில் க்ரூசிங்கில் 30ங்கிறது வந்து நீங்கள் ஆன் அண்ட் ஆவரேஜாக கன்ஃபார்மாக வச்சுக்கலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் லாங் ரைட்லாம் அடிக்கடி ஓட்டுறீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை எடுத்துகிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கு வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு எப்படிங்க சொல்கிறது, எனக்கே தெரியுது. இப்போ ஓட்டும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஷார்ட் கியர்ஸ்லலாம் ஓட்டும் போது வண்டி இடமோ டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த வண்டிக்கான இடம் இது இல்லை, ஹைவேஸ் தான். ஸோ அதனால் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த டாமினாரோட ஒரு சம்மரி பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் டாமினார் 400 பேப்பர் ஸ்பெக்கில் இருந்த மாதிரியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அப்படியே தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேஜரான டிஃப்ரென்ஸ்
இன்றைக்கி ஓட்டின ரைடில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. மேபி நான் ரெகுலராக ஒரு டாமினார் 400 ஆல்ரெடி வச்சு ஓட்டினா கூட கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேப்பர் ஸ்பெக் அப்படியே ஆன் ரோட்லேயும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ப்ரைஸிங் ரீதியாக வர கம்மியாக இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்டான ப்ரைஸிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டும் எக்ஸோரூம் ஆன் ரோடு எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டாமினார் 400 விலையை கம்மி பண்ணி, சிசியை கம்மி பண்ணி, பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான பேக்கேஜாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வண்டி வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு சிசி வந்து தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு எடுங்க. நீங்கள் அடிக்கடி வந்து கொஞ்சம் லாங் ரைடு ஓடுறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கான டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக யோசிக்காமல் எடுத்துருங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும்போது நம்மளால் 5 ஸ்பீட் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் 5th கியர்லேயே ஒரு 52 அப்படிங்கிறலாம் ஈஸியாக வந்து சிட்டி லிமிட்டில் அந்த ஸ்பீடுக்கு மேலே நம்ம ஈஸியாக வந்து வண்டியை வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எந்த விதத்துலையும் நமக்கு வந்து கஷ்டமாகவோ ஒரு வெயிட் வந்து நமக்கு அதிகமாக தெரியுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இல்லை. சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, பட் லாங் ரைடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 சிசியில் நல்ல பைக்குன்னு சொல்லலாம். இதையும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பைக்காக கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பஜாஜ் டாமினார் ஈவெண்ட்டுக்கு என்னை பஜாஜ்லேருந்தே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆக உங்களுக்கும் நன்றிகள். இந்த மாதிரி மேலும் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் நிறைய இதில் வந்து உங்களை சந்திக்க தான் போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.